ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரி, இப்படி வீட்டுக்கு போகும்போதே ஏதாவது விஷயங்கள் கவர் பண்ணலாம் அப்படின்னால ஜஸ்ட் நான் இது வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஏற்கனவே இந்த ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. மதியான டைமில் நாங்கள் ஜஸ்ட் லஞ்ச் முடிச்சுட்டு சும்மா ஒரு வாக் போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த ரோட்டில் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3 ரோடும் கனெக்ட் ஆகிற இடமா இருக்கும். அதே போல் அந்த லாஸ்ட்லேயும் ஒரு இடம் இருக்குது, அதுவும் 3 ரோடு கனெக்ட் ஆகிற இடம் இருக்கும். அதே போல் ஒரு சின்ன கேர்வில் அப்படியே ரோடு டக்குன்னு பெண்ட் ஆகும். அந்த இடமும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மக்கள் கொஞ்சம் அந்த எட்ஜில் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வர்றது கிடையாது. அதே போல் இது ஒன் வே, இந்த ஒன் வே உள்ள இப்படி பூந்து வந்துடுவாங்க வரும்போது. ஸோ அங்கேயே நிறைய ப்ராப்ளம் நடக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம வண்டி ஓட்டுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோட்ஸை கவனித்து ஓட்டணும். நான் சொன்ன இடம் இதுதான். ஆக்சுவலி இப்போ வரப்போகுது பாருங்கள், இந்த ஜங்ஷன் தான். எப்படின்னா, இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா சந்துலேருந்து வண்டி வரது தெரியாது, சடனாக உள்ளே திரும்பிடுவாங்க. ஆக்சுவலி சந்துலேருந்து வரவங்க தான் கொஞ்சம் ஸ்லோவாக வரணும். இதுவும் ரெடி ஸ்ட்ரெயிட் ரோடுன்றனால வரவங்க ஃபாஸ்ட்டாக தான் வருவாங்க. ஈவன் நமக்கே தெரியாமல் பாருங்கள் வண்டி 40ல் வருது. ஸோ அப்படின்றப்ப அந்த ரோடோட கண்டிஷனே அப்படி தான், மக்கள் அப்படி தான் ஓட்டுவாங்க வரும்போது. ஆனால் சந்தூர்லேருந்து வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வண்டி ஓட்டணும். சந்தூர்லேருந்து வரவங்களை நம்ம கவனிக்கணும். மெயினாக இந்த ரோட்டில் போகிறோம் அப்படின்னா. அதே போல் சந்தூர்லேருந்து வரவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக வரணும். இந்த ரோடு பாருங்க, இது மெயினாக இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படியே போய் டைரெக்டாக அப்படி திரும்பிடுவாங்க. அப்படி திரும்பக்கூடாது. ஒரு ரோட்டில் அந்த கார் நல்லா கவனிச்சிங்க, இந்த ரோட்டில் 2 வண்டிக்கு நிறுத்துற மாதிரியான ரோடு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரோடு அகலம் 2 வண்டிக்கு நிறுத்துற. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த சிக்னலில் ஒட்டி தான் திரும்பணுமே தவிர்த்து அந்த எட்ஜுக்கு போகக்கூடாது. இப்போ நான் அந்த எட்ஜில் லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு திரும்பணும். ஆனால் நம்ம வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லையிலேருந்து அப்படியே டேரெக்டாக லெஃப்ட்டில் ஏறிடுவாங்க. அப்படி என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டாக வரவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த ரோடோட ஸ்ட்ரெயிட்டில் பேக் சைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்லேருந்து வரவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவங்களால கரெக்டாக உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி டைம் கொடுத்து உள்ளே வர முடியாது. அப்போது நம்ம திரும்புகிற அவங்க ஏறி போகிறதுக்கான லெஃப்ட் ஏரியாவை நம்ம கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக வண்டி ஓட்டணும். அப்படி ஓட்டினா மட்டும்தான் நீங்கள் பர்ஃபெக்டாக யாரையும் இடிக்காமல் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வரும்போதே பாருங்கள், க்ளீனாக யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அவங்க லேனில் விட்டுட்டு நான் இன்கேஸ் நான் ஏறி போகணும் அப்படின்னா அந்த இடம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், தெரியுதா? ஸோ இப்போ நான் எதிர்க்க பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து வர வண்டிங்க வருது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிடில் ரோடு தான் மெயின்டைன் பண்ணணும். எந்த காரணத்தை ரைட்டோ லெஃப்ட்டோ போகக்கூடாது. ஓகே, ஸோ மிடில் ரோடு மெயின்டைன் பண்ணனா இங்கே பாருங்கள், என்னோட லேன் அப்படியே கிளியராக இருக்கும். அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நடப்பாதையில் நடந்து போகிறவங்க, கிராஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கு அடுத்தது சைக்கிள் வருதுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ இதோட ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து போகிறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வரவங்க, மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ, அவங்களுக்குலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கார் ஓட்டுறப்ப. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஏதாவது சந்திலெலாம் திரும்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம அந்த ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அவங்கள போக விட்டு தான் பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அது சிட்டினா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து தான் நம்ம வண்டி ஓட்டணும். ஓகே, இப்போ ஆப்போசிட்டில் நமக்கு வண்டி வராங்க, அவங்களுக்கான வழியை விட்டணும். அதே சமயத்தில் லெஃப்ட்டில் பார்க்கணும் யாராவது வண்டி வராங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வண்டியை மூவ் பண்ணணும். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு. நான் ஏன் ரைட்ல ஏறல அப்படின்னா பாருங்க, இங்க ஒரு ரோடு 2ஆ பிரிய போகுது. இல்லை நான் ஏறுறேன் அப்படின்னா இவங்களுக்கு ஹார்ன் கொடுத்துட்டு போகணும். ஆனால் இதுக்கான இடம் நமக்கு இல்லை. எதிர்க்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள லெஃப்ட் டர்ன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இண்டிகேட்டர் போட்டுறேன். இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வரவங்களுக்கு அலாட் பண்ணுறேன். நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன் அப்படின்றத அலாட் பண்ணுறேன். ஈவன் இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் லெஃப்ட் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணால் மறுபடியும் லெஃப்ட் ஆன் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக, பைக்குங்களுக்கான இடம் எப்பவுமே லெஃப்ட் சைடில் விட்டுருங்க. அவங்க நம்மளோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போயிடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ இந்த ரோடோட ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். ரைட்லேருந்து வரவங்களையும் கவனிக்கணும், லெஃப்ட்லேருந்து வரவங்களையும் கவனிக்கணும். இப்போ பாருங்கள், பின்னாடி ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கான ஸ்பேஸையும் நான் விடணும். இப்போ நான் லைட்டாக ஒரு இண்டிகேட்டர் தட்டிட்டு இப்போ நான் எனக்கான ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுறேன். இப்போ அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது, அவங்க பாட்டு கரெக்டாக நம்ம பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு ஏரியா வரப்போகுது ஜங்ஷனு. ஸோ அந்த ஜங்ஷனில் பாருங்கள், இந்த மாதிரி வர டி ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வர டி ஜங்ஷன் எல்லாத்துலேயும் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், மற்றவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் லெஃப்ட் லைன் எடுக்கணும், ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். ரைட் எடுத்தேன்னா திரும்புறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். லைட்டாக ஒரு இண்டிகேட்டர் தட்டிட்டு இப்போ நான் லெஃப்ட்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ரைட்டில் திரும்புறவங்க இங்கே பாருங்கள், ரைட்டில் திரும்புறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஓகே, ஆனால் பைக் மட்டும் ரோட்டில் வருவாங்க, அதை கண்டுக்காதீங்க. ஓகே, ரைட்டில் திரும்புறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போகிற எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எனக்கு பக்கத்தில் ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க, இண்டிகேட்டர் போடுறேன்.
போட்டுட்டு மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃப்ரீயாக நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதில் ஒரு சிலவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் வண்டி ஓட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நம்ம எந்த காரணத்தை கொண்டு ஹார்ன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நமக்கான டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அவங்களாவே அந்த வழியை விடுவாங்க. அப்படி வழி விடலை அப்படின்னா ஒரு சின்ன ஹார்ன் மட்டும் கொடுக்கணும். அதுவும் ஒரு தடவை தான் கொடுக்கணும், நிறைய தடவை கொடுத்ததில்ல. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த கேப் கிடைக்குது, ஒரே ஒரு ஹார்ன். இப்போ என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்ககிட்ட, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நான் உள்ளே பூந்தேன் அப்படின்னா வி ஆர் சேஃப். ஓகே, அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்களையும் கவனிக்கணும், ஜங்ஷனில் இங்கே பாருங்கள் சைட்லேருந்து வரவங்களையும் கவனிக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸையும் விடணும். இப்படி நீங்கள் ப்ராப்பராக வண்டி ஓட்டிட்டாலே போதுங்க, இப்போ எல்லாருக்கும் வழி விட்டு போன மாதிரியே இருக்கும், அவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக போன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் சிட்டி உள்ள எப்பயுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக ஓட்டுங்க. இன்கேஸ் காலியாக இருக்கிற ரோடு அப்படின்னா பரவாயில்ல, அது அப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம், அது கூட கண்ட்ரோலாக ஓட்டுங்க. ரொம்ப ரேஷ் ட்ரைவ்லாம் வேண்டாம், ரொம்ப ஃபாஸ்ட்டான ட்ரைவ்லாம் வேண்டாம். இப்போ அடுத்த ஜங்ஷன் போகுது. எல்லா ஜங்ஷனுக்கு முன்னாடியே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துருவேன், வண்டி ஓடுறதுலேயே அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவேன். தெரியுதா? இப்போ கியரை மாற்றிக்கிறேன், இவங்க ஸ்லோ பண்ணுறேன், அவங்க போகட்டும். இப்போ இவங்க போகலை, எனக்கான ஸ்பேஸ் கிடைக்குது, நான் உள்ளே போடுறேன், ஆட்டோ வந்து அடுத்து மூவ் ஆகுறாங்க. ஓகே, குட். ஸோ இப்போ நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃப்ரீ ஆயிடுச்சா? எல்லா ஜங்ஷன்லையும் நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வண்டி சம்முன்னு போயிட்டே இருக்கும், எங்கேயும் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பயுமே பைக்காரங்களுக்கு முன்னாடி ஒரு ஹார்ன் கொடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்ன் கொடுங்க, ஆனால் அவங்கள ரஷ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ எனக்கு எப்படி கல் இருக்குது ரைட் சைடில், ஐயோ கொஞ்சம் தெரியாமல் லைட்டில் எடுத்தேன்னா வேலை முடிஞ்சது வண்டி. ஸோ இந்த மாதிரி ஜங்ஷன்லாம் நல்லா கவனிச்சிங்க, வண்டி எத்தனை வருதுன்னு பார்த்துங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இடம் விட்டு போங்க. இப்போ நான் முன்னாடியே ஸ்லோ பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பைக் இருக்குது, இந்த பைக்குங்களுக்கான ஸ்பேஸும் நம்ம நடுவில் விடணும். நம்ம கார் இருக்கிறதுனால கார் நடுவில் பூண்டு உள்ளே போகிறதுலாம் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி அந்தந்த ப்ரையாரிட்டி எப்படின்னா நடக்கிறவங்களுக்கு, சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு, பைக்கு, ஆட்டோ, இவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம வண்டியை கரெக்டாக ஓட்டினா பெஸ்ட். இது ஒரு சின்ன ரோடுன்றதுனால ஆக்சுவலி நான் வந்து ரைட் லேனில் நிறுத்தினேன், நான் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கான வழி இல்லை, போர்டு போட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேயே இண்டிகேட்டர்ஸை போட்டு நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன்றதை இன்டிமேட் பண்ணுறேன். சைடில் வர ஆட்டோஸ் அவங்க போகட்டும். சரி, இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டனால எனக்கு பின்னாடி வரவங்க உஷாராயிட்டாங்க. உஷாராயிட்டு கரெக்டாக லெஃப்ட் எடுத்து லெஃப்ட்ல என்னை விட்டுட்டு ரைட்டில் அவங்க திரும்பிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஃப்ரீயாக வண்டியை ரைட் ஹேண்ட் எடுக்கலாம், ஃப்ரீயாக வண்டியை ரைட் ஹேண்ட் எடுத்துக்கலாம். இப்போ சைக்கிள் வருது, சைக்கிளை கவனிங்க, அவங்க போகட்டும். ஓகே, ஃப்ரீ. இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. வண்டி ஓட்டுறது ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேர் நினைக்கிறீங்க வந்து டிராஃபிக்லாம் ஓட்டுறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டிராஃபிக்லேயும் கூட சீக்கிரம் நான் வண்டி உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஸோ எப்படி ஓட்டணும் அப்படின்றது, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக வண்டி ஓட்ட முடியும். நீங்கள் ஏஎம்டி வச்சுருந்தா தான் ஓட்ட முடியும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், ஆக்சுவலி அதெல்லாம் பண்ணுறேன், கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கிறேன். ஒரு சின்ன ஹார்ன். ஓகே, இப்போ அந்த வண்டியோடய அப்படியே போயிட வேண்டாம். எப்பவுமே நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போனால் உங்களுக்கு ஈஸியாக வழி கிடச்சிரும், தாராளமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அதுக்கான டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னா, அவங்களோட டயரோட கீழே அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டயர் நமக்கு ஓரளவுக்காவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான டிஸ்டன்ஸ் வைக்கணும். வண்டி நிறுத்த போறீங்கன்னா ஓகே, பட் ரன்னிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, நான் பிரேக் அடிக்கிறதுனா டைம் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸர் போயிட்டீங்க அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் சடன் பிரேக் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. நீங்கள் சடன் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா பின்னாடி வர பைக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம எந்த காரணத்துக்கும் சடன் பிரேக் அடிக்கக்கூடாது. அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது கொஞ்சமாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிட்டியில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது அப்படின்றது கஷ்டம், ஏன்னா நடுவோட பூர ஆரம்பிச்சிருவாங்க. பட் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இப்படி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை பார்த்துட்டு வரவங்க அடுத்தடுத்து வந்து நம்ம கரெக்டாக ஓட்டுவாங்க அப்படின்றத நம்ம பிலீவ் பண்ணலாம். ஃபுல்லாக நிறுத்திட்டோன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து போடணும். இன்கேஸ் நீங்கள் வந்து வண்டி ஸ்லோவாக போயிட்டுருக்கு, உருட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோவாகவே பொறுமையாக உருட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஆக்சிலேட்டரை காலே வைக்கல,
ஜஸ்ட் பிரேக்கு கிளச் இதில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி நான் எதுவுமே இது பண்ணல. இந்த மாதிரி உருட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் மோஸ்ட்லி வந்து பம்பர் டு பம்பர் டைமில் டிராஃபிக்கில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா வண்டி கொஞ்சம் நல்லா போகும். எப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க வண்டி கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக போகலாம். பாருங்க, இந்த வண்டிக்கான ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணி ஆகணும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ஹார்ன், யாருக்குன்னா ஆட்டோக்காரருக்கு இப்போ மூவ் ஆகணும். ஸோ 2 ஹார்ன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இதில் நிறைய ரைட் டேர்னில் யூட்டர்ன் போடுவாங்க. ஸோ ரைட்டில் யூட்டர்ன் போடுறவங்க இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வண்டியை மூவ் பண்ணி. பயப்படவே வேண்டாங்க, வண்டி ஓட்டுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் அது மெத்தடை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி நம்ம பிரெயினை வந்து செட் பண்ணணும். இதுதான் மேட்ரு. அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வண்டி ஓட்டுறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் ஏதோ என்ன சொல்கிறது, நார்மலாக ஒரு ஆஃபீஸில் உட்காந்து கீபோர்டில் கீ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிரும். நீங்கள் பாட்டு அழகாக உட்காந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு. இப்போ நான் வந்து ரைட் டர்ன் எடுக்கணும், அதனால இங்கேயும் இண்டிகேட்டர் போடுற பாருங்க. எதுக்காக அப்படின்னா பின்னாடி வரவங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஏறுவாங்க. ஸோ ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் தரும். நான் வந்து ரைட் எடுக்க போகிறேன், நீ முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் ஏறி போய்க்கோ, ரைட்டில் ஏறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இண்டிகேஷன் தரும். இண்டிகேட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எந்த அளவுக்கு இண்டிகேட் பண்ணுறோம் பின்னாடி வரவங்கள அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கும். ஸோ இப்போ நான் ரைட் எடுக்க போகிறேன், எதிர்க்க வர வண்டிக்கும் வழி விடணும். போனதுக்கு அப்புறம் தான் நான் ரைட் எடுக்கணும். அதே போல் எந்த ஜங்ஷன் வந்தாலும் ஸ்லோவாக வண்டி ஓட்டினீங்கனாலே உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டு அழகாக பூந்து போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, ஸ்லோவாக நான் போகிறேன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக நகருதா, எல்லா ஸ்பேஸ்லேருந்து எல்லாம் கிளியர் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். அது பழக தான் வரும், பழகாமல் எதுவுமே வந்து வராது. அதனால் பயந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பயப்படவே தேவையில்லை, தைரியமாக வண்டி எடுங்க. ஆள் இல்லாத டைமில் ஃபஸ்ட்டு ஓட்டி பழகுங்க. அதுக்கப்புறம் ஆள் இருக்கும்போது அப்படியே கொஞ்சமாக வண்டி மூவ் பண்ணி பழகுங்க. நான் சொல்லி தர ஒரு சில எக்ஸசைஸை டிஃபால்ட்டாக டெய்லி மார்னிங் பண்ணுங்க காரில் உட்காந்து. அது பண்ணிங்கனாலே நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். இது வந்து வி டைப்பான ஒரு ஜங்ஷன் இது. ஸோ இந்த ஜங்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம திரும்பணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் லேனில் லெஃப்ட்லேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அதே போல் நம்ம ரைட் சைட் லேனில் நம்மளை நிற்க சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அவங்களுக்கான இடத்த கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உள்ளே போகிறது பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நின்றுட்டேன்னா இப்போ அந்த கார் போகுது, அந்த கார் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இப்போ நான் அந்த ஸ்பேஸில் பாதியிலே ஏறிட்டு லெஃப்டில் பார்த்துட்டேன் அப்படின்னா யாரும் இல்லை, இப்போ நான் போகலாம். ஓகே, இவ்வளோதான், வெரி சிம்பிள். நம்ம வந்து இந்த லேனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் கேர்ஃபுல்லாக பார்த்து டர்ன் பண்ணணும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் லைவாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் லைவாக இதே போல் பார்த்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள். அதே சமயத்தில் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த எல் போர்டுன்ற ப்ளேலிஸ்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் தான் நம்ம நிறைய டிரைவிங் ரிலேட்டடான டிப்ஸு எல்லா வீடியோஸும் இதுக்கப்புறம் நம்ம அதில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.